அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வில் ஏற்கனவே நம்ம 2 குட்டி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இதை இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் உறுதி. அதனால தான் நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா இது கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம மைண்டில் ஏற்றிட்டு வரோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இலை பெயர் வகையும் பழத்தோலோட பெயர் வகையும் மட்டும் தெளிவாக பார்க்கலாம். இலை பெயர் வகைனா ஒவ்வொரு தாவரத்தோட இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும் காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேப்ப இலை கொடுத்துருக்காங்க. அதாவது புளிய மரம், வேப்ப மரம் இதோட இலை இலைன்னு தான் சொல்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. புளிய இலை, வேப்ப இலை தான். நெல், புல் பார்த்திங்கன்னா தாள். இந்த நெல் வந்தாலே தாள் வருதுங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. நெல், புல் வந்தால் தாள், இல்லு தாள், நெல், புல் தாள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், நெல், கேழ்வரகு அதுக்கு தாள் தான் போட்டிருப்போம். அப்போ நெல்லுங்கிற வந்தாலே தாள் வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோளம், கரும்பு நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. சோளத்தோகை, கரும்பு தோகைன்னு தான் சொல்லுவோம். இப்போ பொங்கலுக்கெல்லாம் கரும்பு வாங்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த தோகையை வெட்டி கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த மேலே அந்த இலை மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம தோகைன்னு சொல்கிறாங்க. சோளமுக்கும் தோகை தான், கரும்புக்கும் தோகை தான். அடுத்தது தென்னை, பனை. அது நம்மளுக்கு நல்லாவே இது நம்மளுக்கு இலை வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இது பேச்சு வழக்கிலே அதிகமாக பயன்படுத்துகிறது தான். தென்னை ஓலை, பனை ஓலை அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். தென்னை ஓலை, பனை ஓலை. ஸோ வேப்ப இலை, புளிய இலை, நெல், புல் வந்தால் தாள், சோளத்தோகை, கரும்புக்கும் தோகை தான். நம்ம சோளமெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா, அதோட இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய லீஃபாக தான் இருக்கும். தோகை கரும்புக்கும் பார்த்திங்கன்னா மேலே பெரிய இதை ரெண்டுக்குமே தோகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோளமுக்கும் தோகை தான், கரும்புக்கும் தோகை தான். தென்னைக்கும் பனைக்கும் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஸ்பீக்கரில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு மெமரியில் கண்டிப்பாக அது ஸ்டோர் ஆயிரும். இது அந்த தாளும் சரி, தோகையும் சரி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, காய்ந்த தாளும் காய்ந்த தோகையும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சண்டு அப்படிங்கிறாங்க. காய்ந்த தாளும் காய்ந்த தோகையும் சண்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க. இலை காஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்னா சருகு. இலை காஞ்சு போச்சுன்னா சருகு. தாளும் தோகையும் காய்ஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் சண்டு. அதுக்கு பேர் சண்டு. இலை காஞ்சா அதுக்கு பேர் சருகு. தாளும் தோகையும், அதாவது நெல் தாள், புல் தாள்னு சொல்கிறோம். சோளத்தோகை, கரும்பு தோகைங்கிறோம். அது காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் சண்டு. அடுத்தது பழத்தோல் வகைகளை பாருங்கள். பழங்களோட மேற்பகுதியை குறிக்க வேறு சொற்கள் இருந்தது அப்படிங்கிறாங்க. மிக மெல்லிய பழத்தோல் தொளி அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்கள்ல பேச்சு வழக்கு, தொளியை உறிஞ்சியடு. தொளினா மேல் தோல், தொளி மேல் தோல். இப்போ தொளிங்கிறது மேல் தோல். அதே இது அந்த மேல் பகுதி ரொம்ப திண்ணமாக இருந்துச்சு, அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், நம்ம ஓடுன்னு சொல்லுவோம். ஓடு மேல் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட தோலுக்கு பேர் ஓடு. அதாவது முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்றும், தேங்காய் நெற்றியின் மேல் பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகின்றன. முழு சுரை இருக்கு இல்லைங்களா, முழுச்சுரை அதோட ஓடு குடுக்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ முழுச்சுரையின் ஓடை எவ்வாறு அழைக்கிறோம்னா குடுக்கை. அதே மாதிரி தேங்காய் தெரியும், நம்ம தேங்காய் நெற்றியின் மேல் பகுதி என்னென்னு சொல்லுவாங்க, மட்டை, தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு பேச்சு வழக்கில் இருக்குது, தேங்காய் மட்டை. அது பிரச்சனை இல்லை. இந்த முழுச்சுரையோட ஓடு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இன்றைக்கி இலைப்பெயர் வகையும் பழத்தோலோட பெயர் வகையும் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் மணிப்பெயர் வகையை பற்றி பார்க்கலாம். நல்லா அதை ரீகால் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டை மட்டும் நம்ம தெளிவாக அதாவது இந்த இயலில் இந்த பாடத்தை மட்டும் தெளிவாக படிச்சிட்டோம்னாவே 2 மார்க் உறுதியாக கிடைக்கும். இதை மட்டும் நல்லா படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து அன்னை மொழியிலேருந்து லைன் பை லைனாக தெளிவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், டெஸ்ட் வைக்கலாம். நன்றி, வணக்கம்.